திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொகுதியை காங்கிரஸ் கேட்டு திமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 28 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி இப்போது 17 பேர் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அந்த 17 இடங்கள்ல முக்கியமான சில இடங்கள்ல திமுக இந்த முறை நேரடியா போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரசுக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய 7 இடங்கள்ல திமுக நேரடியா போட்டியிடக்கூடிய திட்டமிடல் இருக்கக்கூடிய நிலையில மற்றொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புலையும் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய தொகுதியை கேட்கிறதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக முதுகுளத்தூர், பத்மநாபபுரம், மதுரை மத்தி இந்த மூன்றுமே திமுகவினுடைய அமைச்சர்கள் தொகுதி. இந்த தொகுதியை காங்கிரஸ் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்பத்தூர், பட்டுக்கோட்டை, திருப்பூர் தெற்கு, கலசப்பாக்கம் உள்ளிட்ட திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 40 தொகுதிகளுடைய விருப்பப்பட்டியலை கொடுத்து அதிலிருந்து 28 தொகுதியை காங்கிரஸ் கேட்டு வருவதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஓரிரு நாட்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு இறுதி ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு மறுபடியும் ஒரு தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. சிட்டிங் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய தொகுதியை காங்கிரஸ் கேட்கும் நிலையில திமுக எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போது அதிகரித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.